மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது இல்லையா? அந்த தெளிவு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு தெளிந்த ஒரு குருமா நமக்கு தேவைப்படுது. வாழ்க்கைக்கே ஒரு நம்பிக்கை எப்போ ஏற்படும்னா, நம்மளுடைய குரு வந்ததுக்கு அப்புறம் தான். குரு இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வாழ்வுங்கிறது முன்னேற்றம் அடையாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். எப்போ நம்ம வாழ்க்கையில குரு வந்துட்டாரோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதாவது அந்த மனிதனுக்கு இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மட்டுமே குருவா இல்லாம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த வாழ்க்கைக்குமே ஒரு வழிகாட்டியா அந்த குரு இருப்பார். சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி நம்ம வழி நடத்தணும், நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்காது. ஆனா ஒரு குரு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பெரிய தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு மூலமா என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அப்படிதான் எனக்கும் என்னுடைய முருகப்பெருமான் எனக்கு குருவா வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பெரிய புரிதல் ஏற்பட்டது. ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. வாழ்க்கைக்கே இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா போகுமா போகாதா அப்படின்னு நம்ம ஒரு சூழல்ல இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய குரு தான் வந்து நிப்பாங்க. ஓ, நமக்கு குரு வந்துட்டாங்க நம்ம வாழ்க்கையில அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு தெளிந்த நீரோடை போல அவ்வளோ கிளியரா இருக்கும். குரு ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில இல்லை அப்படிங்கும்போது அது சாக்கடை மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டு கொட்டி ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். சரியா? தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திருமந்திரத்துல அப்படி ஒரு வரிகள் உண்டு. அப்படி நம்ம வந்து தெளிய 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 நமக்குள்ள உள்ள போய் பார்க்கதான் நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் புரிய வரும். அதுக்கே அந்த புரிதல் வர்றதுக்கே நமக்கு குரு தேவைப்படுது. குரு தான் நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பார். இந்த வாழ்க்கையில பார்த்தா நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த குருமார்கள் பணத்துக்காக இல்லாம மனிதர்களுடைய நலனுக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட குருமார்களை தேடி போகும்போது நமக்கு ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். மனிதரா இருக்கக்கூடிய குருமார்கள் கூட பாரபட்சம் பார்ப்பாங்க. ஆனா இறைவனே நம்மளுடைய குருவா இருக்கும்போது அந்த மனிதர்கள் கிட்ட பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. மனிதர்கிட்ட மட்டும் இல்ல, பிற உயிரினங்கள் கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் ஒரே மாதிரி தான் அவங்க பாவிப்பாங்க. அப்படி நம்ம குருவே முருகப்பெருமானா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து வேற எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்லை. நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. ஆனா அது நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் பொறுமையோட அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் எதுவுமே உடனடியா நடக்காது. இது வந்து ஷார்ட்கட் கிடையவே கிடையாது வாழ்க்கையில. நம்ம ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான அந்த காலங்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டெய்லி நான் வந்து என்னுடைய பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு விட என் பொண்ணு ஒரு சைக்கிள் எடுத்துக்கோ, நான் ஒரு சைக்கிள் எடுத்துக்குவேன். எப்பயுமே என்ன வேலை செய்யறனாலும் இறைவனை நினைச்சுக்கிட்டே போவேன், இறைவனை நினைச்சுக்கிட்டே வருவேன். சரியா? அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது காலையில என் பொண்ணை விட்டுட்டு திரும்ப சைக்கிள்ல வரும்போது 2 வழி இருக்கு. 2 வழியில வந்தாலும் இப்படி ஸ்ட்ரைட்டா போனாலும் வரலாம், இப்படி கட் பண்ணி வந்து மறுபடியும் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு வர முடியும். ஆனா இப்படி கட் பண்ணி வரும்போது அந்த பக்கம் ஒரு பெரிய மேடு வரும், பெரிய ஒரு மேடு. அதை வந்து மிதிக்கவே முடியாது சைக்கிள் வச்சு. ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதே போல சைக்கிள்ல போகணும்னா சில நேரம் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், அப்படி இருக்கும். சரியா? அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு, இறைவனை நினைச்சுக்கிட்டே போகும்போது
அந்த வழியா திரும்பிட்டேன். யூசுவலா அந்த வழியா போகவே மாட்டேன். எதுக்காக அந்த பக்கம் போனேனே எனக்கு தெரியல. அந்த மேடை பார்த்துட்டு நான் நிறுத்திட்டேன், சைக்கிள நிறுத்திட்டு, நான் எதுக்கு இப்படி வந்தேன்? இந்த மேட்ட நான் இந்த சைக்கிள வச்சு மிதிச்சு எப்படி நான் தாண்டி அந்த பக்கமா போறது? அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நாள் திருப்பிட்டு மறுபடியும் எப்பயும் வர வழியில வந்துட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் அதே போலவே அதே இடத்துக்கு வந்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு புரிதல் வந்து, ஒருவேளை இறைவன் இப்படிதான் என்ன போக வைக்கிறாரோ, இதுதான் இந்த பக்கமா தான் போகணும்னு சொல்றாரோ அப்படின்னு நானே ஒரு புரிதலுக்கு வந்து, எப்படினாலும் நம்ம நல்லா எழுந்து நின்று அழுத்தியாவது அந்த பக்கமா தாண்டி வந்துடணும் அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்து மிதிச்சுட்டு வந்தேன். மிதிச்சுட்டு வரும்போதுதான் எனக்கு வந்து கிளாஸ்ல வந்து அன்னைக்கு சொல்லணும், இந்த ஒரு எக்ஸாம்பிள குடுக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்த நம்ம அடைய போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு மேடு வரும். ஒரு பெரிய கஷ்டமான ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதை தாண்டி நம்ம வரணும். அது எனக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் வகுப்புல இதை புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள கொடுத்தாரு. அது அன்னையில இருந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க ஒரு டவுட் கேட்டதுனால எனக்கு அந்த எக்ஸாம்பிள் இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ அந்த மேடுங்கிறது நம்ம வாழ்க்கையில இறைவன் அடையறதுக்கு முன்னாடி வரக்கூடிய துன்பங்கள். அந்த துன்பங்கள், கர்ம வினைகளை நம்ம களைந்து வரும்போதுதான், இந்த மேட்ல இருந்து ஏறி வரும்போது எப்படி தெரியுமா வந்தேன்? அதுக்கப்புறம் வரும்போது அவ்வளோ ஸ்மூத்தா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஏன்னா மேடுக்கு அப்புறம் பள்ளம் தானே, பள்ளத்துல ரொம்ப ஃபாஸ்டா வரும் இல்லையா, அழுதவே தேவையில்லை, அப்பாட்டுக்கு ஓடிட்டு வந்துச்சு. துன்பம் ஒரு மனிதருக்கு வரும்போதுதான் இறைவனுடைய எண்ணம் அந்த மனிதருக்கு ஏற்படும். மற்ற நேரத்துல இன்பமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மனிதனுக்கு இறைவனை பற்றிய ஞாபகம் வரவே வராது. அதனால எப்பயுமே நம்ம இன்பமா இருந்தாலும் சரி, துன்பத்துல இருந்தாலும் சரி, இறைவனையே நினைச்சிட்டு இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இன்பமும் நமக்கு பெரிதா இருக்காது, அந்த துன்பமும் பெரிதா இருக்காது. சரியா? எப்பயுமே இன்பம் துன்பம் வாழ்க்கையில் இருக்கிற விஷயம்தான், எப்பயுமே இருக்கும் தான். ஆனா இறைவனை நினைச்சிட்டு நம்ம வாழும்போது இது எதுவுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே மாயை, எல்லாமே இறைவன் தான். அண்டமும் இறைவன் தான், பிண்டமும் இறைவன் தான், எல்லாமே அண்ட சராசரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன் தான். அப்படிப்பட்ட இறைவான நம்ம வந்து பிடிச்சுக்கணும். அதாவது நம்ம கண்ணை மூடும் போதெல்லாம் இறைவனுடைய பாத கமலங்கள் தான் தெரியணும். அப்படி நம்ம அவருக்கிட்டே சரணாகதி அடையும் போது இறைவன் நமக்கு பல அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நிகழ்த்துவார். அப்படி ஒரு அற்புதங்கள் தான் இன்னைக்கு ஒண்ணு நடந்தது. இன்னைக்கு என்ன நடந்தது, என்னுடைய பாப்பா காலையில ஸ்கூலுக்கு போகும்போது கால் முட்டி வலிக்குது அப்படின்னு சொன்னா. சரி, அது ஏதோ சும்மா லைட்டா தான் இருக்கும், போயிட்டு வந்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். லைட்டா ஹீல் பண்ணு, டைம் கிடைக்கல, சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சொன்னான். சரின்ட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு ரொம்ப கால் வலிக்குது, அவ வீல் சேர் நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இப்போ இதே ஒரு கால் வேற ஒரு பெற்றோருக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியான கஷ்டம், மனப்பதட்டம் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஏற்படல. ஏன்னா என்ன விட மாட்டாங்க, முருகப்பெருமான் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்ம வந்து இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு துன்பமான விஷயமும் துன்பமா இருக்காது, இன்பமான விஷயமும் இன்பமா இருக்காது. அது எல்லாமே இறைவன் வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு பேரானந்தம் தான். அப்படி எனக்கு எந்த பயமும் இல்லை, என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த பதட்டம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க வந்து
டீச்சர் உள்ள போயிட்டு அவளை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. அப்புறம் அப்ப கூட எனக்கு வந்து பயமோ ஒரு வேற எந்த எண்ணமும் வரல. துளி பதட்டம் கூட கிடையாது. அப்போ வந்து நான் அவட்ட கேட்டேன், பெயின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி அவளுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நிற்கவே முடியல, அதனால தான் நாங்கள் வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, நீங்கள் வீல் சேரை எடுத்துகிட்டு போங்க, அப்புறமா கேப்ல ஏறின வாட்டி அதை அந்த பக்கம் வச்சிருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு வந்து இது பெருசாவே தெரியல. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு என்ன சொன்னா, அம்மா எனக்கு வீல் சேர் வேணாம், நான் வந்து அப்படி இப்படி நடந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா, பெயின் இருக்குது அப்படின்னா. அவங்க வந்து வாக்கிங் ஸ்டிக்லாம் கூட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அவளை அங்க உட்கார சொல்லிட்டு இறைவனை நினைச்சு அவ கால் முட்டியில வைக்கும் போது எனக்கு நிறைய சத்தம் உள்ள வந்து என்னென்னவோ இருக்கு, ஏதோ ஒண்ணு சரியில்லை, ஏதேதோ சத்தம் கேக்குது எனக்கு. அப்புறம் அந்த நேரத்துல எனக்கு ஒரு மாதிரியான, என்னது இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்ற ஒரு குழப்பம் லைட்டா வந்துச்சு. அப்போ கூட இப்படி இதெல்லாம் வரக்கூடாது நமக்கு, இப்ப கூட நம்ம அன்பாதான் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும், இறைவன் இருக்கிறாரு அப்படின்னுட்டு அங்க வச்சுட்டு முருகப்பெருமான நினைச்சு கைய வச்சுட்டு முருகனுடைய மந்திரத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். அப்பயே சரியாயிடுச்சு, அந்த சத்தம் எல்லாம் போயிடுச்சு. நான் எதுக்காக சொல்றேன், நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் இறைவன் தான் இருக்கிறாங்க, எல்லாமே இறைவன் தான். அந்த அந்த என் பொண்ணுடைய கால் முட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் இறைவன் தான் நிறைஞ்சிருக்காரு. எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் இறைவன் தான் இருக்கிறாரு. நான் நேத்து கூட சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்கள்னால ஆனது. இந்த பஞ்சபூதங்களே இறைவன் தான். அப்படிப்பட்ட இறைவன் கிட்ட நம்ம சமர்ப்பணத்தோட இருக்கும்போது நம்மளை விட்டுருவாரா? கண்டிப்பா விட மாட்டார். நான் பெரிய ஆளா? கிடையாதே, நானும் உங்கள மாதிரி தானே, நான் எல்லாத்த மாதிரி தானே நானும். எப்படி எனக்கு நடக்குது, ஏன் உங்களுக்கு நடக்காதா? கண்டிப்பா நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். இப்போ சித்தர்கள்லாம் இருக்காங்க, அகத்தியர் இருக்காங்க, விஸ்வாமித்திரர் இருக்காங்க, எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனை முனிவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கனால மட்டும்தான் முடியுமா? நம்மனாலேயும் முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கை இல்லாம இருக்கோம். அந்த விஷயத்து மேல நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. நடக்கும், இறைவன் இருக்கிறாரு, எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்படி எண்ணம் வரும்போதுதான் இறைவன் மேல அந்த பயபக்தியும் பெரிய நம்பிக்கையும் இருக்கும்போதுதான் எதுவுமே சாத்தியமாகும். இறைவன் இல்லாம எதுவுமே இல்லை. ஒரு சின்ன விஷயமும் இறைவன் தான். என் தலை முடியில இருந்து என் கால் நுனி வரைக்குமே இறைவன் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் மேல, அதாவது நிறைய பேரு பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் இருக்குது இல்ல, எல்லாமே தான் இருக்குது. ஆனா நிறைய மனிதர்கள் அவங்க வீட்டிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா நம்ப மாட்டாங்க. ஏன், உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எது மேலேயுமே நம்பிக்கை கிடையாது, இறைவன் மேலேயே பெருசா நம்பிக்கை இருக்காது. சும்மா சாமி கும்பிடுவாங்க. எதுக்கு சாமி கும்பிடுறாங்க? அவங்களுக்கு ஏதோ வேணும் கேக்குறாங்க அப்படின்னா கிடைச்சிடுமா? சும்மா போய் சாமி கும்பிட்டா கிடைச்சிடுமா? 2 நிமிஷம் 1 நிமிஷம் கண்ண மூடி சாமி கும்பிட்டா கிடைச்சிடுமா? நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் தரீங்க, நம்ம எந்த அளவுக்கு அவர் கூட இருக்கிறோம், அதுதான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அன்பு செலுத்துறோமோ அதே போலதானே முன்னாடி இருக்கவங்களும் நமக்கு அன்பு செலுத்துவாங்க. நம்ம அன்பே செலுத்தாம இறைவன் வந்து ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இறைவன் மேல பழி போட்டா என்ன அர்த்தம்? எல்லாமே இறைவன் தான், இறைவன் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனால நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். நம்பிக்கை தான் எல்லாமே. அதுவும் இறைவன்கிறவர் ஒரு பெரிய ஒரு அன்பான ஒரு விஷயம். அன்பு மட்டும்தான் இறைவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம நம்பணும். நம்பினாதான் எதுவுமே சாத்தியப்படும்.